இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீரியல் நடிகை மீரா சீரியல்ல நடிக்கும் பொழுது அவங்க வெளி உலகத்துக்கு எப்படி அறியப்பட்டாங்க அப்படின்றத பத்தி சமீபத்திய பேட்டி ஒண்ணுத்துல கவலையா பேசியிருக்காங்க. நடிகை மீரா கிருஷ்ணன் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு நடிகை. இந்த நிலையில தற்பொழுது மீரா கிருஷ்ணன் பேட்டியில சொன்ன சில விஷயங்கள் தற்பொழுது ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கு. மீரா கிருஷ்ணன் வெறும் சீரியல் நடிகை மட்டும் கிடையாது, ஒரு செய்தி வாசிப்பாளரும் தான். சன் டிவில செய்தி வாசிச்சுட்டு இருந்த சமயத்துல தான் அவங்களுக்கு சீரியல்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் சன் டிவில நாயகி மற்றும் சித்தி 2 சீரியல்கள்ல நடிச்சிருந்தாங்க. அதே போல ஜீ தமிழ்ல கார்த்திகை தீபம் சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. இவங்க நடிச்சிருக்க சீரியல் எல்லாமே இவங்களோட கதாபாத்திரம் ரொம்பவே ரசிக்கத்தக்கதா இருக்கும். இதனாலேயே இவங்க பல ரசிகர்களை உருவாக்கி வச்சிருந்தாங்க. இந்த நிலையில இவங்க நாயகி சீரியல் இயக்குனர் பத்தியும் அவர் அந்த சீரியல்ல நடிச்ச கதாபாத்திரத்தை பத்தியும் பேசியிருக்காங்க. பேட்டியில அவங்க சொன்னதிலேயே ரசிகர்கள் ஆச்சரியப்பட்ட விஷயம், தனக்கும் நாயகி சீரியல்ல நடிச்ச தனக்கு மகனா நடிச்ச சின்னத்திரை நடிகர் திலீப்புக்கும் ஒரே வயசுதான் அப்படின்றதுதான். இது குறித்து தொடர்ந்து அவங்க பேசும் பொழுது, எனக்கும் நாயகி சீரியல்ல எனக்கு மகனா நடிச்ச திலீப்புக்கும் ஒரே வயசுதான். திலீப் இதை ஏத்துக்கல. அவரை நேரடியா இயக்குனர் கிட்ட போய் அவருக்கும் எங்களுக்கும் ஒரே வயசுதான், எப்படி அவங்களுடைய மகனை நடிக்க முடியும் சார் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் திலீப்பும் தனிப்பட்ட வாழ்க்கை வேறு சினிமா வாழ்க்கை வேறு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சீரியல்ல சிறப்பான கதாபாத்திரத்தை ஏத்து நடிச்சு கொடுத்தோம். ஆனா அப்போதே என்ன பலருமே எனக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அப்போ 30 வயசு தான் ஆயிருந்தது. அதே போல இப்போ எனக்கு 50 வயசுக்கு மேல இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு இன்னும் 40 வயசு கூட ஆகல. மத்தவங்க என்னோட தோற்றத்தை வச்சு வயதை எடை போடுறதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டேன். இதுதான் என்னோட கதாபாத்திரத்துக்கான அங்கீகாரம் அப்படின்னு நினைப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க பேசின இந்த காணொளி தற்பொழுது மக்கள் மத்தியில வைரல் ஆகிட்டு வருது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.